ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா இது சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளைங்களாம் எந்திரிச்சு வந்து வெளியில் வந்து அப்படியே கதை பேசிக்கிட்டு அப்படியே உலாவிட்டு இருந்தோம். இதுதான் நம்மளோட கார்டனிங். சின்ன சின்ன பூஞ்செடி எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை மரத்தில் அவ்வளோ முருங்கைக்காய் வந்துட்டு காய்க்குதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது, அம்புட்டு முத்தி போய் கிடக்கு. 1 2 தான் பிஞ்சாக இருக்குது. அஸ்விதா வெளியில் வந்துட்டு அவங்க ஆயா கூட வந்து பேசிகிட்டு இருந்தா. அதாவது வாசுவை கொஞ்சணும் அப்படின்னா சிம்பா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிரும். இது வந்து முணங்குது அவுத்து விட சொல்லி. சிம்பா வந்து அது முணங்கினோடனே டக்குன்னு இது வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருது. சிம்பா என்ற சிம்ரன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவி கூடு வந்து கட்டிடுச்சான்னு பார்த்தேன். இப்போ ஓரளவு வந்து கூடு வந்து கட்டிகிட்ருக்கு. அன்னைக்கை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடு வந்து அழகா உருண்டையாக வந்து வந்துட்டுருக்கு. அழகா வந்து அது வந்துட்டு அதுக்குன்னு ஒரு வீடு வந்து கட்டுது பாருங்களே. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. வீடு அப்படிங்கிறது வந்துட்டு குருவியிலேருந்து எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் தெரியுது. கொட்டாக்கல உட்காரே கிராமங்களில் நம்மளோட வழக்கமொழி வாழைப்போலைன்னு வந்து ஸ்கூல்லே வந்து அப்படி பேசி பழகுனதுனால ஒரு சில டைம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு வரும். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பாவை வந்துட்டு இன்றைக்கி வந்து குளியாட்டணும். சிம்பாவையும் வாசுவையும் குளியாட்டி டாக்டர் வந்து வர சொல்லியிருக்கோம் ஊசி போடுறதுக்கு. அதுக்காண்டி வந்துட்டு 2 பேரையும் வந்துட்டு அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி கொண்டு வந்தோன்னே ஊசி வந்து குத்த வேண்டியது அவங்க 2 பேருக்கும். செயின் வந்து வாங்கி போட்டேங்க. ஆனால் செயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுத்துட்டு அது பாட்டுக்கு கழண்டுட்டு வந்துடுது. எவ்வளோ தான் நம்ம வாங்கி கட்டி வச்சாலும் திருப்பி அது பாட்டுக்கு அவுத்துட்டு வந்துடுது. என்ன ஒன்று அப்படின்னா கதவு திறந்து கிடந்துச்சுன்னா நேராக ரோட்டுக்கு போயிடும். இங்கே ஹைவே அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக வந்து நாயை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு நேராக ரோட்டுக்கு தான் வந்துட்டு போகுது. தரன்னு ஸ்லோவாலாம் வந்து போகாது. மண்டக்கன பாட்டுக்கு ஓடும். இதை வந்து நம்ம போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு படாத பாடாக இருக்கும். கதவை எப்போவுமே லாக் பண்ணியே வைக்கணும், இல்லாட்டி ரோட்டுக்கு போயிடும். வாசு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போய் சுற்றிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இது வந்துட்டு அப்படி வராது. இது பாட்டுக்கு அங்கிட்டு மண்டக்கன ஓடிட்டுருக்கும். வண்டியில் எது அடி ஆயிருமோன்னு பயமாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி கொண்டு வந்தோடனே டாக்டர் வந்து ஊசி வந்து போட்டுவிட்டாங்க 2 பேருக்குமே. குத்துங்கடா ஊசின்னு குத்தியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் வந்து பால், ஒரு பக்கெட் எண்ணெய் வந்து காய வச்சுட்டு வடைக்கு வந்து அரைச்சி வச்சுருந்ததில் கொஞ்சம் மாவு வந்து எப்போவுமே வந்துட்டு பேலன்ஸ் வந்து எடுத்து வைப்பேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினி வடை மாதிரி குட்டி குட்டியாக உளுந்த வடை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அந்த உளுந்த வடை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு டீ போட்டு எல்லாருமே வந்துட்டு காலையில் சாப்பிட்டோம். அதுவே ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் அஸ்விதாவும் அம்மாவும் வந்துட்டு சந்தைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்து சைட் பை வந்து குக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு தட்டைப்பயிறு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த வாட்டி வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு குழம்பு வந்து பிடிக்கலை. நான் என்ன பண்ணேன்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தட்டைப்பயிரை வந்து வேக வச்சாச்சு. 1லேருந்து ஒரு 3 விசில் கிட்ட நான் வந்து வச்சு வேக வச்சேங்க. 3 4 விசில் அது நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்துட்டு அங்கே வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த பரங்கிக்காய் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பரங்கிக்காய் புளிக்கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் உள்ள முருங்கைக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்குது. எல்லா முருங்காயுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மரத்தில் தான் அவ்வளோ முருங்காய் வந்துட்டு இருக்குது. அம்புட்டும் வந்துட்டு முத்தி இருக்குது. ஆனால் சதக்காயாக இருக்குது. ஓரளவு முத்துனதும் இருக்குது, சதக்காயும் இருக்குது, சின்ன காயும் வந்துட்டு இருக்குது. நிறைய பூ வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. மரம் தாங்குமா இல்லை பிடிங்கிட்டு அப்படியே தூரோடு விழுக போதான்னு தெரியலை. அப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை வந்து வேக போட்டுட்டேன். சைட் பை வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் வந்து இதில் வந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக வந்துட்டு இந்த குழம்பு வரும். எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நான் புளியை ஊற்றுனேங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்பு டேஸ்ட்டே மாறின மாதிரி இருக்குது. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், புளியை ஊற்றாமையே இருந்திருப்பேன், உன் பேச்சை கேட்டு புளியை ஊற்றி பாருமா டேஸ்ட்டே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குழம்பு சுத்தமாக வாய்க்குள்ளே இறங்கவே இல்லை. எனக்கு புளி அந்தளவுக்கு சேர்த்தாவே பிடிக்காது. புளிக்குழம்புக்கு சேர்க்கலாம், பட் இந்த மாதிரி
பயிர் குழம்புக்கெலாம் நான் வந்து புளி சேர்க்குறதே கிடையாது. எங்கள் அம்மா சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. நான் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறேன். எனக்கு அப்படி சேர்க்காம செய்கிறது தான் வந்து பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். புளி ஊற்றாமல் இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. புளி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் ஆயிடுச்சு. ஐயோ! இதுக்கு புளி ஊத்தாமே இருந்திருக்கலாமோ! நம்ம தான் வந்துட்டு அம்மா பேச்ச கேட்டு புளி ஊற்றிட்டோம். அம்மாலாம் புளி ஊற்றி தான் வைப்பாங்க. நான் தக்காளி நிறைய போட்டுருவேன் எப்போதுமே. புளி சேர்க்காததுக்கு பதில் தக்காளி அதிகப்படுத்தி போட்டோம் அப்படின்னாமே அதுவே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். அன்றைக்கி ஆனால் அந்த குழம்பு தான் வச்சு சாப்பிட்டோம். வேறு வழி இல்லை, செஞ்சாச்சு, கீழே கொட்டவா முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்துட்டு கழுவிட்டு அதில் வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு மசாலா. அதனால் வந்துட்டு தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். மசாலா, முருங்கைக்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேக வச்ச தட்டைப்பயிரை வந்துட்டு அதில் வந்து போட்டுட்டேன். நீங்கள் புளி ஊற்றி வைப்பீங்களா இல்லை புளி ஊற்றாமல் வைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நான் வந்துட்டு புளி ஊற்றாம தான் வைப்பேன். அதுவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றுனனால எனக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு பிடிக்கலை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் தோல் எடுத்துட்டு முட்டையும் இந்த குழம்புல வந்து போட சொல்லிட்டாங்க பிள்ளைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்ட்டு உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குழம்பு. அப்படியே வந்து விட்டுருக்கலாம் கூட. நான் அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, புளி ஊற்றவா வேண்டாமா அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டோன்னா பயிர் குழம்புக்கு புளி ஊற்றணுன்னு ஊற்றிட்டேங்க. அது அப்படியே டோட்டலாக குழம்பே வந்துட்டு டேஸ்ட்டு எல்லாமே மாறிப்போச்சு. அப்புறம் முட்டையும் வந்துட்டு அதில் போட்டு ஒரே தான் மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் சைட் பை வந்துட்டு இந்த கலரப்பழம் வந்துட்டு இருந்துச்சு, அம்மா வாங்கியிருப்பாங்க ஊருக்கு, நான் ஊரில் இருக்கையில். அது வந்து இருந்துச்சு ஒரு டப்பாவில். அதையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பொரிச்சிடலான்ட்டு அதையும் பொரித்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி ஊற்றினேன். அப்படியே டோட்டல் குழம்பு அப்படியே வந்துட்டு டேஸ்ட்டே மாறி போச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்துட்டு இந்த வத்தல் வந்துட்டு இருக்குது. இது சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் அது வாங்கிட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால சாப்பிட்டு தான் ஆகணும், கொட்ட முடியாது இல்லையா? அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பூண்டு வந்து தட்டி போட்டுட்டு இறக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஓகே, பிள்ளைங்களுக்கெலாம் ஓகே, சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்துட்டு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ இதுக்கு வச்சு கடைசியில் என்னடா அது நம்மளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. எனக்கு அந்த புளி ஊற்றுனனாலேயோ என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஆனால் சாப்பிட்டேன், வேறு வழி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்விதாவும் அம்மாவும் போயிட்டு காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே காய் வந்து வாங்கிட்டு வரும்போது கட்டைப்பை வந்து அஸ்விதா ஒரு பை தூக்கிட்டு வந்தாலாம். கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. வந்தோடனே டயர்டாகி உட்காந்துட்டாங்க மேடம். அப்புறம் நாங்கள் தண்ணியெல்லாம் மோந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து பணிவிடை வந்து செஞ்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் காய் எல்லாமே வந்து பிரித்து தனித்தனியாக எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்க ஆரம்பித்தாச்சு. காய் என்னமோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, காசு என்னமோ பார்த்திங்க அப்படின்னா கூட ஆன மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போலாம் அப்படி தான் வந்து விலைவாசி வந்து ஏறிட்டுருக்கு. அப்புறம் மதியானம் எல்லாருக்குமே சாப்பாடு வந்து போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு நானும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்க வந்துட்டு அடுத்து வந்துட்டு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு சாப்பாடு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படி சோபாவில் உட்காந்து சாப்பிட்டா தான் என்னால் சாப்பிட முடியுது. கீழே உட்காந்தா வந்துட்டு அதற்கு சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால நல்ல ப்ரோக்ராமாக வந்து போட்டிருந்தாங்க சன் டிவியில். அதெல்லாம் வந்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் போல் விறகு எடுக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.